வணக்கம் பிரவீன்குமார். தமிழகம் முழுவதும் தமிழக அரசால் இலவச அரிசி அதிகபட்சமாக ஒரு குடும்ப அட்டைக்கு 20 கிலோ மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை மகாராஜ நகர் ரேஷன் கடையில் மர்ம நபர் ஒருவர் ரேஷன் கடையின் உள்ளே சென்று 25 கிலோவுக்கும் மேலாக, அந்த மூட்டைகளை பார்த்தாலே தெரியும், குறைந்தபட்சம் 40 முதல் 50 கிலோ அரிசி அது அந்த மூட்டையில் உள்ளது. அதனை விற்பனையாளர் மற்றும் எடையாளர் முன்னிலையில் வாங்கி செல்வதும், இதற்கு அடுத்தபடியாக அதிர்ச்சிகரமாக பார்த்தீர்கள் என்றால் 10-15 கிலோ கணக்கில் பாம் ஆயிலை, சாதாரணமாக தமிழகம் முழுவதும் ஒரு ரேஷன் அட்டைக்கு 1 கிலோ பாம் ஆயில் மட்டுமே வழங்கப்படும் நிலையில் 10-15 கிலோ பாம் ஆயிலை ஒரு சாக்கு பையில் போட்டு கொண்டு செல்வதுமான காட்சிகள் வெளியாகி மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுவாக எடையாளர் எடையை போட்ட பிறகு தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பொதுமக்கள் கடைக்கு வெளியே நின்று எடையாளர் முன்பாகவே இந்த பொருட்களை வாங்கி செல்வார்கள். இந்த வீடியோ காட்சியில் சம்பந்தப்பட்ட நபர் ரேஷன் கடையின் உள்ளே சென்று பொருள்கள் அரிசியை மூட்டையாக கொண்டு செல்வதும், பின்னர் பாமாயிலை நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி 15 பாக்கெட்டுகளை கொண்டு செல்வதும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதுபோல மொத்தமாக வழங்குவதற்கு எதுவும் அதிகாரம் உள்ளதா? இதை தவிர பார்த்தீர்கள் என்றால் அந்த வீடியோவில் பேசும் விற்பனையாளர் 15 கிலோ ஜீனியை வாங்கி வா என்கிறார். ரேஷன் கடையில் தான் பொதுமக்களுக்கு ஜீனி வழங்கப்படும் நிலையில் ரேஷன் கடையே ஜீனி கேட்கும் அவலமும் இந்த வீடியோவில் வெளியாகி உள்ளது. பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு பொதுமக்களுக்கு இலவசமாக கொடுக்கும் அரிசி மற்றும் பிற பொருட்களில் மேற்கொண்டாலும் இது போன்ற தனி நபர்கள் ரேஷன் கடையில் அதிக ஆதிக்கம் செலுத்துவதும், இது குறித்து பொதுமக்கள் உடனடியாக தமிழக அரசும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. பிரவீன்குமார்.